பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் ஒரு ரகசியத்த சொல்றேங்க. நம்ம கிறிஸ்டியன் லைஃப், இந்த லைஃப்ல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு நம்ம வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில அது இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்த்துக்கோங்க. பாருங்க, ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல ஒரு பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். தூர தேசங்கள்ல இருக்கும்போது காலையில எழும்பின உடனே ஃபோன பார்ப்போம். அப்படிதானே? ஃபோன் பண்றேன் இருக்காங்களா? பேசுறோமா? மணிக்கூர் கணக்குல பேசுறோம். ஆனா, இன்னைக்கு உங்கள பார்த்து ஏசப்பா பேச விரும்புறாங்க. என்ன அப்படின்னா, "நீ அதிகாலையில என்ன நோக்கி கூப்பிடுறியா?" பாருங்க, வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். "என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்." பாருங்க, அதிகாலையில அவர தேடணுமா. நம்ம யார்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறோமோ, அவங்கள அடிக்கடி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். அப்படிதானே? அடிக்கடி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பு வரும். சாப்பிடும்போதா இருக்கட்டும், தூங்கும்போதா இருக்கட்டும், வேலையில கிடைக்கிற பிரேக்லயா இருக்கட்டும், நம்ம நினைப்போம். அதே போல தான் ஏசப்பாவ சிநேகிக்கிற நீங்க கண்டிப்பா அவர நோக்கி அதிகாலையில கூப்பிடணுமாங்க. அப்பொழுது நீங்க தேவன கண்டடையலாம். தேவன கண்டடையலாம் அப்டின்னா, அவருடைய வார்த்தை நம்மளோடு பேசும். அந்த நாள்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சத்துருவுடைய கிரியைகள், நமக்காய் எதிராய் எழும்பப்படுகிறதான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் முறியடிப்பார். நீங்க காலையில தேவ சமூகத்துல இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்காக என் தேவன் அந்த நாள் முழுவதும் யுத்தம் பண்ணுவார். ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம கடக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலம் என்னோட வாழ்க்கையில நிறைய நன்மைகளை விட நான் தேவனுடைய அன்பை ருசித்து இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க அதிகாலையில எழும்பி நீங்க தேவ சமூகத்துல நின்னு பாருங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, என்ன நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம்ல, நம்ம நிறைய காரியங்கள தேவனோடு பேசலாம். நம்முடைய தேவைகளா இருக்கலாம். நிறைய காரியங்கள் நம்ம தேவனோடு பேசலாம். பாருங்க, நம்ம அன்பா இருக்கவங்ககிட்ட எவ்வளவு மணிக்கூர் கணக்கா பேசுவோம். அதே போல அதை விட மேலான அன்பு இயேசுவின் அன்பு. அந்த இயேசு கிட்ட காலையிலே நீங்க எழும்பி ஜெபம் பண்ணி பாருங்க. அதோட பலன் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தூக்கம் வரும். ஆனாலும் தேவ சமூகத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிறத மனசுல அப்படியே நிர்ணயித்துக் கொள்ளுங்க. நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்து பாருங்க. தேவனுடைய ஆலோசனை பெறுவீங்க. தேவனுடைய வார்த்தை, அவரோட அன்ப நீங்க ருசிப்பீங்க. ஏன்னா ருசிச்ச நான் இன்னைக்கு பேசுறேன். அதனாலதான் சொல்றேன். அதிகாலையில தேவனை கூப்பிடும் பொழுது, தேவன் பயங்கரமான ஒரு அன்புள்ளவர் என்று உங்களுக்கு தெரியும். அன்றைக்குள்ள நாள் முழுவதும் தேவன் நம்மளை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க, குடும்பத்தின் அந்த வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியம் இந்த அதிகாலை ஜெபந்தான். அதன் மூலம் நிறைய நம்மளோடு பேச வல்லமை உள்ள தகப்பன். அவர் ரெடியா இருக்கிறாரு. அவரை நம்ம சிநேகிக்கிறோமா? அவரை சிநேகிக்கிறவங்க மேல கண்டிப்பா அவர்கிட்ட பேசணும்னு நினைப்போம். அதிகாலையில தேடி பாருங்க. அத நீங்க அந்த அந்த அன்ப நீங்க ருசிச்சு பார்ப்பீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென்.